வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலைல எழுந்த உடனே மியூஸ்லயும் கிரேட்டினும் அடிச்சுட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கு சண்டேன்றதுனாலயும் இந்த வீக்ல எல்லா கிளாஸும் கவர் பண்ணதுனாலயும் பெருசா அந்த கிளாஸும் போடல. ஆப் ஒர்க் அவுட்டுக்கு மட்டும் ஒரு 4 கிளாஸ் போட்டுட்டு இங்க ஸ்டீம் பாத்துருக்கு. இங்க ஒரு அருமையான ஸ்டீம் எடுத்தாச்சு. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால ஸ்டார்டிங் கொஞ்சம் கிருகிருன்னு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே செட் ஆயிட்ட போல. அப்படியே கீழே மெக்டி வந்து இங்க ஒரு காஃபியும் ஒரு சாசேஜ் பர்கரும் சாப்பிட்டேன். இதுல சீஸ் ஆட் பண்ணாம சாப்பிட்டாலும் இதுல இருக்க சோடியம் பெரிய டிஃபரன்ஸ் காட்டுமா. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே இங்க ஒரு குளியல போட்டாச்சு. அடுத்து வர 10 நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷிட்டா இருக்க போறோம் நண்பர்களே. சோ யாராச்சும் ஃபாலோ பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. இப்போ அது முடிச்சதும் அப்படியே கண்டிஷன் பாத்துடலாம். டே 90 பிசி கண்டிஷன் இதான் பாத்துக்கோங்க. ஒரு பக்கம் என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு நண்பர்களே. ஏன் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒழுக்கமாலாம் அதுவும் இத்தனை நாளா நான் இருந்ததே கிடையாது. ஸ்டார்டிங்ல இத்தனை நாள் எப்படி இருக்கணுமா நினைச்சேன். இப்ப நாட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. சரி ரைட்டு, சண்டே ஈவினிங் ஆனா இந்த கடை போறதெல்லாம் வழக்கம் நம்ம வீட்டாண்ட. அங்க அப்படியே தேவைப்பட்ட சில பல பொருட்களை வாங்கிட்டு ப்ரோ கடையில ஒரு கான் கப்போம், வீட்டுல வந்து அப்படியே லைட்டா ஒரு இரவு உணவு எடுத்துட்டு வெறும் 3 இன்கிரீடியன்ஸ் வச்சு சர்க்கரை இல்லாத சர்பத் ஒண்ணு போட்டு அடிச்சிட்டேன். அது குடிச்சதும் நம்ம கூட ஒர்க் பண்ண வாயாடி ஒருத்தவங்க இதுக்குன்னே தெரியாம இந்த ஃபிஷ் ஆயில் டப்பா வாங்கி வச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து அதை வாங்கி இதுல எம்ஜி கம்மியா இருக்கனால 2 பீஸா போட்டு டேவ் முடிச்சிட்டேன் நண்பர்களே. ஆரோக்கியமா இருங்க.